சார், ஆனா உங்க கூட்டணியில இருக்க பாஜக வந்து விஜய் வரணுங்கிறாங்க. ஓப்பனாவே ஏங்க இது என்னங்க கூட்டணி சொல்ற கேளுங்க. கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்றது. ஆனா ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நான் எந்தையுமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்க செஞ்சிருக்காரு, எந்த இடைத்தேர்தல் நின்றாரு, எந்த மக்கள் பணியை ஆற்றினாரு, இதெல்லாம் போனா விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பல. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவங்கள நானும் ஒருத்தன் தான். ஆனா அதுக்காக உடனே எல்லாரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடும்னா எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தாரு. 1952 திமுகவில் சேர்ந்து அந்த திமுகவுக்கு உழைத்து தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நடித்த அந்த பணத்தை கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்தவன் எம்ஜிஆர். அந்த கட்சி தேர்தலில் நிக்காத போது அந்த கட்சியில சேர்ந்தவர். பொது வாழ்க்கையில அந்த கட்சி அப்ப தேர்தல் நிக்கல. 57 தான் தேர்தலில் நிக்கிறது. 15 சீட்டு, அப்புறம் 62 சீட்டு, 62ல 50 சீட்டு, அப்புறம் ஆட்சி 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்பவே அண்ணாவே சொன்னாரே, புரட்சி தலைவரை பற்றி என்ன சொன்ன, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போறோம்ன்ற மாதிரி அண்ணா என்ன சொன்னாரு. கோட்டையில போய் எல்லாரும் அவருக்கு மாலை போட போகும்போது, இந்த மாலைக்கு உரியவன் என் தம்பி ராமச்சந்திரன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் படுத்திருக்கார். அந்த ரத்தம் அவர் படம் பார்த்து தான், அவர் போட்டோ போட்டு தான் ஜெயிச்சோம்னே சொன்னாரு. இது மாதிரி இவர் எதுக்கு ஆதரவு தந்தாரு? பூரா தோத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஒரு ஜெயிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரா? எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்திருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெல்லாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, இவங்க என்ன பின்பலம், அதையெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்க கட்சியை பத்தி அவர் பேசல, அதனால நான் சொல்ல விரும்பல. யார் கேட்கறாங்க அவங்க விருப்பம், யார் வேணா கூட்டணி. எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கிற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்க கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்ப கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா? திருமாவளவன் எடுத்துக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும் போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்னாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகல. அக்கா விஜயை பத்தி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்க பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லல. பொதுவா எங்க கட்சியை பத்தி யாரும் நாங்க களத்துல இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது முட்டாள்தனத்துலயும் முட்டாள்தனம். அந்த எங்க களத்துல இல்லைன்னு சொல்றது, நாங்க களத்துல இல்லைன்னு. எங்க எடப்பாடியார் நேரத்தை கூட்டத்தை பாருங்க. அவருக்கு என்னங்க முக கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில பேசுறாரு. எங்க பொதுச்செயலாளர் என்ன அடுக்குமொழி, நாட்டு நடப்ப சொல்றாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்றாரு. அதை கேட்கிறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துற கூட்டங்களை வருதா? எங்க கட்சி களத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா? தவறு. நாவை அடக்கி பேசணும் பார்த்து.